இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நாளில் மார்க் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற அல்லது சிந்தித்து பார்க்கின்ற நற்செய்தி பகுதியானது ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை அழைத்த நிகழ்வினை வாசிக்கின்றோம். இந்த அழைப்பினுடைய மேன்மையை அல்லது 12 திருத்தூதர்களை இயேசு அழைக்கின்ற இந்த நிகழ்வானது நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதாக உணர முடியும். காரணம், மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலும் திருத்தூதர்களை இயேசு அழைப்பதாக நாம் வாசிக்கின்றோம். ஒத்தமைவு நற்செய்தி என்று சொல்லப்படுகிற இந்த 3 நற்செய்திகளுமே இயேசு 12 திருத்தூதர்களையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாம் பார்க்கிறோம், ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில், என் உள்ளங்கையில் உன் பெயரை பொறித்து வைத்து இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தேன், திருநிலைப்படுத்தினேன் என்று சொன்ன கடவுள் இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய திருத்தூதர்களை அத்தகையதொரு மனநிலையில் தேர்ந்தெடுப்பதாக உணர முடியும். காரணம், இயேசு திருத்தூதர்களை அழைத்தது எல்லா நிலையிலும் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லா சூழலிலும் தன்னுடைய போதனைகளை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக, அவர்களுடைய தேடல் உள்ளார்ந்த தேடலாக, என் உடன் பயணிக்கின்ற தேடலாக மாற வேண்டும் என்பதில் தெளிவான புரிதல் கொண்டவராக ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் இருக்கிறார். எனவேதான் 3 விதமான சிந்தனைகளை அல்லது 3 விதமான பார்வைகளை தனது திருத்தூதர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுப்பதாக நற்செய்தியில் பார்க்கிறோம். என்ன? தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரம் கொண்டிருக்கவும் இந்த 3 முத்தாய்ப்பான சிந்தனைகளைத்தான் ஆண்டவர் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு படிப்பினையாக வழங்குகிறார். எந்த ஒரு திருத்தூதரும் அல்லது அழைக்கப்பட்டவரும் இந்த 3 நிலைகளை தன்னுள் வைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடத்துவத்திலே அவர்கள் இணைகிறார்கள். தம்மோடு இருக்க வேண்டும். எப்போதுமே ஆண்டவரின் அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவரோடு இருக்கும் பட்சத்தில் தான், அந்த ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிற பொழுதுதான் அவர்களுடைய பணி வாழ்வு என்பது மேன்மை மிகுந்த அல்லது கடவுள் விரும்புகிற ஒன்றாக மாற்றப்படும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட ஒவ்வொரு அழைத்தல் வாழ்வினுடைய நோக்கமும் அதுதான். பழைய ஏற்பாட்டில் அல்லது புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த அழைப்பினுடைய தன்மை என்ன? நற்செய்தியை பறைசாற்றுதல். இந்த நற்செய்தி பறைசாற்றுதல் என்பது நற்செய்தியை அறிவித்தலும் நல்ல செயல்களை செய்வதும், இந்த இரண்டும் ஒரு சேர இருக்கிற பண்பினை தான் இயேசு இரண்டாவதாக சொல்லுகிறார். மூன்றாவதாக பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்க என்றால், பேய்கள், நோய்கள், சாபங்கள், கட்டுகள் எல்லாவற்றிலும் விடுதலை வாழ்வு கொடுக்க கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யாருடைய பெயரால்? அவருடைய பெயரால் செய்வதற்கு. எனவேதான் நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் பேதுருனுடைய அந்த செயலை பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் அழகு வாயில் அமர்ந்திருக்கிற அந்த மகனிடத்துல, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்ற அருமையான ஒரு புதுமையை, அதிசயத்தை, அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், இதுதான் அன்புக்குரியவர்களை பேய்களை, நோய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கின்ற ஒரு அழைப்பின் செயலாக அமைகிறது. எனவேதான் மார்க் நற்செய்தியில் பார்க்கிறோம், 9 முறை இந்த 12 திருத்தூதர்களுடைய பெயர் அங்கும் இங்குமாக ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார் என்றால், அழைப்பின் வழியாய் அவர்களுக்கு கொடுத்த உன்னதமான நோக்கத்தையும் புரிதலையும் அறிதலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே சிந்திப்போம். நாமும் கடவுளுடைய அழைப்பை திருமுழுக்கின் வழியாகவும் மற்ற அருள் அடையாளங்களின் வழியாகவும் பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பில் உண்மையாய் நிலைத்து வாழ எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல, அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். அத்தகைய நிலையில் ஆழமாய் வேரூன்றுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு எதற்காக என்பதும், தம்மோடு இருக்கிற நற்செய்தியை பறைசாற்றுகிற, பேய் பிணிகளை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிற அனைவருடைய மேன்மையும் தன்மையும் வாழ்வின் சூழலும் எப்படி இருக்கும் என்பதை இயேசு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பார். அதற்கான அருள் என்றும் நமக்கு கிடைக்க ஆண்டவருடைய அழைப்பை உண்மையாய் அணுகுவோம். உன்னத இறைவனுடைய உன்னத கருவியாய் நாம் மாற்றப்பட வேண்டிய சூழலையும் தேவையையும் இறைவன் நமக்காய் உருவாக்கி தருவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.